வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியுடைய டெய்லி டெஸ்டோடைய டே நம்பர் 6 உடைய டெஸ்ட் தான், டாபிக்ஸ் தான் பற்றி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த டெய்லி டெஸ்ட்டில் நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ்க்கான 5 டாபிக்ஸ் கொடுக்குறோம் அண்ட் மெயின்ஸ்க்கான ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 30 டாபிக்ஸ் இன்னையோட டெஸ்ட்டோட கவர் ஆகும் அண்ட் 6 மெயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் எழுதிருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த 1 வீக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எழுதி பார்த்துருப்பீங்க அண்ட் 5 டாபிக்ஸ் வந்துலேருந்து 25 டாபிக்ஸ், நியர்லி 30 டாபிக்ஸ்லேருந்து 150 இன்ஃபர்மேஷன் பர் டாபிக். 5 இன்ஃபர்மேஷன்னா 150 இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த டெஸ்ட் எழுதுறதுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ப்ரிலிம்ஸில் இந்த டெஸ்ட் எழுதுறப்போ உங்களுக்கு இந்த 5 டாபிக் டெய்லி எழுதுறது ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுறது உங்களுக்கு கன்சாலிடேட்டட் நாலேஜ் கொடுக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு அனலிட்டிக்கல் டைப்ல உங்களை யோசிக்க வைக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் முக்கியமாக கிடைக்கும். ஸோ அப்போ நார்மலாக கேண்டிடேட்ஸ் கேட்டது, நான் ஏன் சார் அந்த டெஸ்ட் எழுதணும், எனக்கு இதனுடைய நெசசிட்டி என்ன, நான் ஏன் இதனுடைய என்ன சொல்றது டிஸ்கோல் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டார்கள். ஏன் எழுதக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். ஸோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிடைக்குன்னா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நீங்கள் டே 1லேருந்து ஃபாலோ பண்ணி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு 30 டாபிக்ஸ் இருக்குது. ஒரு டாபிக் 5னா 150 இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். மெயின்ஸில் 6 கொஸ்டின் வந்திருக்கும். இதை ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 150 டாபிக்ஸு. ஸோ 150 டாபிக்ஸ் வந்துடும். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்தும் 25 இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு டாபிக்ஸ்லும் 5 இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடும், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் எங்கே சோர்ஸ் எடுக்கிறோம், நோட்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்னா நோட்ஸு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை முடிச்ச மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் டெப்த் ஐடியாவும் கிடைக்கும், மெயின்ஸ் உடைய ரைட்டிங் ப்ராக்டிஸும் கிடைக்கும், ரைட்? ஓகே. ஸோ இதை நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறோம். டெய்லி நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் டெய்லி எழுதுறதுக்கும் முயற்சி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இந்த டாபிக்ல என்ன கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள். வாட் இஸ் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அண்ட் வென் இட் வாஸ் ஸ்டார்டட் அண்ட் ஒய் இட் வாஸ் ஸ்டார்டட், வேர் இட் வாஸ் ஸ்டார்டட், தென் அதனுடைய பிரசிடென்ட் யார், தலைவர் யார். தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். இவ்வளோதான். இதை தாண்டி வேற எதுவுமே வேணாம். எல்லாமே இட் இஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாகவே இருக்கட்டும், எல்லாமே ஹிண்டாகவே இருக்கட்டும். இது மட்டும் போதும் உங்களுக்கு. சரி, அதுக்கு அடுத்தது ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக். சேம் INFM கொஸ்டின். வாட் இஸ் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக், ஒய் இட் வாஸ் ஃபார்ம் அண்ட் அதனுடைய லீடர் யார், எங்கே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, தென் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய இம்பாக்ட் என்ன. தட் இஸ் வாட் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் பற்றி நீங்கள் எடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஹிண்டாக எடுத்தால் போதும். 5 லைன்ஸ் தான், ஒன்லி 5 லைன்ஸ். அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய ஷீட் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க, 5 லைன். ஸோ ஒரு லைனுக்கு 3 to 4 வேர்ட்ஸ்க்கு மேலே தாண்டாதீங்க. தேர்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, எப்பயுமே இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துனே பார்க்க வேண்டியது வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் இண்டெக்ஸ். இது இண்டெக்ஸ் கொடுக்கறதுடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஹூ இஸ் கிவிங் தட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். தேர்ட் ஒன் எந்த இயர்லேருந்து இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் ரேங்க். இந்த இண்டெக்ஸில் ரேங்க், கண்ட்ரிஸ் உடைய ரேங்க் என்ன, எஸ்பெஷலி இந்தியாவோட ரேங்க் என்ன, டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது, இதெல்லாம் தான் வந்து இந்த இண்டெக்ஸில் நீங்கள் பார்க்கணும். இந்த இண்டெக்ஸில் வேற என்ன பார்க்கணும், பேராமீட்டர்ஸ் முக்கியமாக பார்க்கணும். இதுதான் 5 இன்ஃபர்மேஷன். ஸோ இண்டெக்ஸு யார் கொடுக்குறா, பேராமீட்டர்ஸு, தென் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன, தென் இண்டெக்ஸில் தென் வந்து பப்ளிஷ் பண்ணுறது யார், அதுதான் ஏற்கனவே சொன்னது. அண்ட் இந்த மாதிரி ஒரு 5 இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். ஸோ அப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா ரேங்க் கண்டிப்பாக முக்கியம் அண்ட் எந்த வருஷத்துலையும் கொடுக்குறாங்கிறது முக்கியம், யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம், ரைட்? அதுக்கடுத்து அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம். இட் இஸ் ஓரியன்டட் டு தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டட். திஸ் ஸ்கீம்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் பார்க்கணும், எந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும், அண்ட் இந்த ப்ராஜெக்டுடைய இம்பாக்ட் என்னன்னு பார்க்கணும். அதோட சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா யாருக்கெல்லாம் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்க்கணும், ஸ்பான்சர்ஷிப் பார்க்கணும், எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த 5 to 6 இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட் ஃப்ரம் அத்திக்கடவு அவினாசி திட்டம். அதுக்கடுத்து பாலிட்டி, இன்டர்ஸ்டேட் கவுன்சில். வாட் இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், why interstate councils formed,
அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் பார்க்கணும். அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய சேர்மன் யாருன்னு பார்க்கணும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸுடைய தட் இஸ் வாட் யூ கால் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ்னால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஸோ இதெல்லாம் அஞ்சு இன்ஃபர்மேஷன். ஆர்டிகல், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கான சேர்மன் யாரு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் இப்போ ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிறது வாட் ஆர் த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ், அண்ட் இதெல்லாம் தான் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின், வாட் இஸ் கிராஃபின் and who discovered it, explain in detail the latest application of graphene. இது ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 1 டிஎன்பிசில கேட்கப்பட்ட மெயின்ஸ் கொஸ்டினுங்க. இதுல மார்க்ஸ் பிட்டப் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு 12 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. 12 மார்க்கோ 15 மார்க்ல கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் கிராஃபின், who discovered it, latest applications of graphene, ரைட். ஸோ அப்போ இதுக்கு எப்படி இருக்கும், வாட் இஸ் கிராஃபின் அப்படிங்கிறது இது ஒரு 12 மார்க்னே வச்சுப்போம். லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் ஆயிருக்கலாம் அப்படின்னா, ஸோ சப்போஸ் இஃப் இட் இஸ் 10 மார்க்னு வச்சுக்கோங்க. 12 மார்க்ஸ் கூட வேணாம், நம்ம குரூப் 1 லெவலே எழுதுவோம். 10 மார்க்னு வச்சுக்கோங்க. கிராஃபின், ஸோ இட் இஸ் 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஹூ டிஸ்கவர்ட் இட் 1 மார்க். லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் 7 மார்க். திஸ் இஸ் ஹவு த மார்க்ஸ் பிட்டப்ஸ் வில் பி, ரைட்டா. ஸோ அப்போ எழுதும்போது வாட் இஸ் கிராஃபின் அப்படிங்கிறதுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணணும். கிராஃபின்ங்கிற சப்ஹெட்டிங் இருக்கணும். டிஸ்கவர்ட் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் இருக்கணும். லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃபின் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் இருக்கணும். நீங்க கிராஃபினுக்கு உள்ள எவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 இன்ஃபர்மேஷன் யூ மினிமம் 2 மேக்ஸிமம் 4. ஹூ டிஸ்கவர்ட் இட் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பாயிண்ட் தான், ஏன்னா டிஸ்கவர் பண்ணது யாருங்கிற நேம். இது நீங்க இப்ப எழுதலன்னு வச்சுக்கோங்க, ஹெட்டிங் கொடுக்கல அப்படின்னா டிஎன்பிசி மார்க்கோட ஸ்பிட் அப்ல எப்படி பண்றாங்கன்னா, கிராஃபின் ஹெட்டிங் கொடுக்கலையா மார்க் இல்ல, டிஸ்கவர் கொடுக்கலையா மார்க் இல்ல. ஈவன் தோ நீங்க அதை பத்தி எழுதிருந்தாலுமே உள்ள கண்டென்ட் இருந்தாலுமே இதுக்கு ஹெட்டிங் போடணும்னா மார்க் வர மாட்டேது. இதுதான் லாஸ்ட் மெயின்ஸ்ல கேண்டிடேட்ஸ் எழுதினப்போ பேப்பர்ல பார்த்தோம். சரி, வழக்கமா நம்ம அகாடமியில சொல்றது இதுதான், ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸோட எழுதணும். லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்